நீங்க சொன்ன தீய சக்தி திமுக அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீக்கப்பட்ட வாக்காளருடைய பெயரை மீட்டு கொண்டு வரதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. தாவேகா என்ன பண்றாங்க? இதே தீய சக்தி திமுக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளைம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய மக்களின் வாக்குரிமையை காப்பாற்றுறதுக்கு நாங்க தான் இறங்கி தெரு தெருவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க பண்ணாங்க. இன்னைக்கு 97 லட்சம் வாக்காளர் எப்படி நீக்கப்பட்டுச்சு? அப்புறம் அவங்க பண்ணியே இவ்ளோ நீக்கி இருக்காங்கன்றதுதான் பிரச்சனை. இங்க அது பிரச்சனை கிடையாது. இங்க என்ன அப்படின்னா, இதை வந்து சரியாக திமுகவும் பயன்படுத்திக்கிச்சு களத்துல, அப்படிங்கறதுதான் மிக சரியான உண்மை. நீங்க அவங்க கொண்டு வந்த அந்த எஸ்ஐஆரை பயன்படுத்திக்கிட்டு திமுகவும் தனக்கு சாதகமான வாக்குகளை செக்யூர் பண்றதுக்கும் தனக்கு எதிரான வாக்குகளை வந்து விட்டு விடுவதற்கும் பல்வேறு வேலைகளை எங்க திமுக பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதற்கான பணிகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு களத்திலையும் கிரவுண்ட் லெவல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அதை திமுக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்களுடைய கிளைக்கழக நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு, அவங்களுடைய வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்களை வச்சுக்கிட்டு இது போன்ற வேலைகளை திமுக மிக தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு தேவை என்னன்னா, நமக்கு வர வேண்டிய ஓட்டு வந்தா போதும், மற்றவர்களுடைய ஓட்டு வந்தாலும் பரவாயில்ல வரலாற்றாலும் பரவாயில்லன்ற ஒரு இடத்துல தான் இன்றைக்கு அந்த அரசாங்கம் செயல்பட்டு இருந்துச்சு. அப்ப இதை மிக சரியாக சாதகமாக பயன்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்க செஞ்ச வேலை. அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த தீய சக்தி திமுக எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்காக எந்த கட்சி கூட வேணாலும் சமரசம் செய்வாங்க.